இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை சோழவந்தான் பகுதியில் 10 நாள்களாக அள்ளப்படாமல் குவிந்து கிடக்கும் குப்பைகள், துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு, 1 மாதமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் அவலம். பொது விநியோக திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக ஊழியர் சங்கத்தினர் புகார், உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கடைகளில் போதைப்பொருள் விற்பனை குறித்து அதிகாரிகள் திடீர் ஆய்வு, போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் சிகிச்சை அளிக்க மறுத்து வெளியேற்றியதால் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். மதுரை சோழவந்தான் பகுதியில் கடந்த 10 நாள்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பேரூராட்சி சார்பில் அள்ளப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 5ஆவது வார்டு பகுதியில் கடந்த 10 நாள்களுக்கு மேலாக குப்பைகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள், குப்பைகள் அகற்றப்படாததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். அத்துடன் விளையாட்டு மைதானத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து மாடுகளை கட்டி வருவதால் மைதானத்தை இளைஞர்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். எடப்பாடி அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 1 மாதமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றிலிருந்து ராசிபுரத்திற்கு தனி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. மிகப்பெரிய குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லும் நிலையில் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு மற்றும் கேட்டுக்கடை ஆகிய பகுதிகளில் அடிக்கடி குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. இந்நிலையில் வெள்ளாண்டி வலசு பகுதியில் ராசிபுரத்திற்கு செல்லும் ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழலில் குழாயை உடனடியாக சீரமைத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை சேமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் 1.5 மாசமா இது தண்ணி ரொம்ப வேஸ்டேஜ் ஆயிட்டு இருக்குங்க. நானும் வாட்டர் சப்ளை தண்ணி அப்படின்னு ஒரு அதிகாரி ஜிபி போனாரு, நிறுத்தி சொன்னாங்க இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகிடுது, நிறைய பாதிக்குது, இந்த பக்கம் பொதுமக்கள் போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கு. இப்போ நடந்து போகுது, அவர் வண்டி ட்ரபிள் அடிச்சு உழுவுறது கண்டிப்பா போயிட்டு இருந்தாங்க, நிறைய பாதிப்பு வருது. இது உடனே பார்த்து கண்களிச்சு பொதுமக்களை பாதிப்பு இல்லாமல் தண்ணி மாதிரி எல்லாம் கிடைக்குமே செஞ்சு கொடுக்குமே தகுந்த பல்வேறு கேட்டுக்கொள்கிறேன். நாகர்கோவிலில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் முறைகேடு நடைபெறுவதாக புகார் கூறி அதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்கத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து மனு அளித்தனர். அந்த மனுவில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி மூட்டைகள் எடை குறைவாக இருப்பதாகவும் எடை போடுவதை இயந்திரமயமாக்குவதில் முறைகேடு நடப்பதாகவும் கூறி புகார் மனு அளித்தனர். இதனால் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் இதற்கு மாவட்ட கூட்டுறவு சங்க அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதாவது தற்பொழுது மாநிலம் முழுவதுமே ப்ளூடூத் இணைப்பு மூலமாக தராசையும் பிஓஎஸ் மிஷினையும் இணைப்பு நடைபெற்று வருகிறது. இதில் தகுதியான ஒரு கம்பெனியை வைத்து செய்யாமல் தகுதியற்ற கம்பெனியை வைத்து இந்த இணைப்பை செய்வதால் இந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடுது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
ரேஷன் கடையில் மக்கள் வந்து காத்து கிடந்து வாங்குறாங்க. அது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அரிசி வேற, மாநில அரசு தொகுப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அரிசி வேற. இதற்கான தகுதியை உயர்த்தாம, அதாவது சர்வர் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை உயர்த்தாம எங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு மாநிலம் பூரா பெரும் பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இதை வந்து புதுப்பிக்கிற நோக்கத்துல எங்களை இப்ப கஷ்டப்படுத்தி எங்களுக்கு விரோத பக்கம் ஏற்படுத்தினால இதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பழைய முறையை கடைபிடிக்க வேண்டும். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள பெட்டி கடைகளில் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த ஆய்வினில் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் சிடிசி டிப்போ, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகள், மளிகை கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடையின் உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கடைகளில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் செந்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாதேவி. இவரது சகோதரி மகள் வைதேகி மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆவார். வைதேகியின் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வைதேகியை உமாதேவியை கவனித்து வருகிறார். இந்நிலையில் 38 வயதான வைதேகிக்கு தொடர் வயிற்று வலி இருந்த நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவரது வயிற்றில் கட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு கடந்த 5ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பயிற்சி மருத்துவர் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று மூத்த செவிலியர் கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயிற்சி மருத்துவர் வைதேகிக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றியதாக புகார் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட வைதேகி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று முறையிட்டனர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சோளிங்கரில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மாவட்ட கிளை நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட கிளை நூலகம் அமைக்கப்பட்டு வந்தன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கிளை நூலக திறப்பு விழா மாவட்ட நூலக அலுவலர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நூலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில்வே ஃபீடர் சாலை உள்ள பொது நூலக கட்டடத்திற்கு கூடுதல் கட்டடம் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி நூலகத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்ததால் மல்லிகைப்பூவின் விலை 1000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைந்தது. திண்டுக்கலை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் விளைவிக்கப்படும் மலர்கள் திண்டுக்கல் நகர்ப்பகுதியில் உள்ள மலர்ச்சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் பங்குனி உத்திரத்தை 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் பூக்களின் வரத்து அதிகரித்த நிலையில் பூக்களின் விலை பாதியாக குறைந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் ஜாதிப்பூ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேலும் ரோஜா, அரளிப்பூ, சம்பங்கி உள்ளிட்ட மலர்களின் விலையும் கணிசமாக குறைந்தது. பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விற்பனை மந்தமான நிலையில் இருந்ததாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலில் அமைக்கப்பட்ட 5 அடி கருடாழ்வார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலின் மலையடிவாரத்தில் ரோப்கார் வளாகம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் சுமார் 5 அடி உயரமுள்ள கருடாழ்வார் சிலை அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கருடாழ்வார் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. சிலைக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் காந்தி பங்கேற்று சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், முனிரத்தினம், மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கங்களை எழுப்பினர்.
நாகூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற மழலையர் பட்டமளிப்பு விழா காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நாகை அடுத்த நாகூரில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் மழலையர் வகுப்பு முடித்து 1ஆம் வகுப்பு செல்லும் குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மழலையர் அங்கி உடை அணிந்து தலையில் தொப்பி அணிந்து பேருந்தில் அழைத்து வரப்பட்டனர். பின்னர் குழந்தைகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அங்கியில் பட்டங்களோடு காட்சியளித்த குழந்தைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டு 1ஆம் வகுப்பிற்கு செல்லும் மகிழ்ச்சியோடு நடனமாடி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினர். தருமபுரியின் 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த முதியவரை 1 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள நல்லக்கூட்லஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் பெரிய அண்ணன். 70 வயதான இவர் வழக்கம்போல் தனது விளைநிலத்தில் உள்ள கிணற்றின் ஓரமாக நடந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு பாம்பு ஒன்று வந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முதியவர் ஓட முயன்றபோது 100 அடி ஆழ கிணற்றில் கால் தவறி விழுந்துள்ளார். இந்நிலையில் நீண்ட நேரமாகி முதியவரை காணாமல் அவரது குடும்பத்தினர் தேடி உள்ளனர். அப்போது கிணற்றிலிருந்து சத்தம் வரவே அங்கு சென்று பார்த்தபோது அவர் நீரில் போராடி கொண்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி முதியவரை பத்திரமாக மீட்டனர். அத்துடன் முதலுதவி சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போஸ்டர் சேட்கரம் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள பல்வேறு மரங்களில் குரங்குகள் இங்கும் அங்கும் தாவி விளையாடுவது வழக்கம். இந்நிலையில் உணவு தேடி திரிந்து கொண்டிருந்த ஒரு குரங்கு மரத்தில் இருந்து தாவும் போது தவறி விழுந்து மயங்கி உயிருக்கு போராடியது. இதைக் கண்டு அங்கிருந்த மக்கள் உடனடியாக குரங்கிற்கு தண்ணீர் கொடுத்து குரங்கின் உயிரை காப்பாற்றினர். பின்னர் தட்டு தடுமாறி எழுந்த குரங்கு ஓடி மரங்களில் தாவிச் சென்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கிறிஸ்துவர்களின் தவக்கால பவனி நடைபெற்றது. புனித செபஸ்தியார் ஆலய பங்கு மக்கள் சார்பில் நடைபெற்ற இந்த பவனியில் குன்னூர், மேட்டுப்பாளையம், பரலியாரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைப்பாதையில் சிலுவையை சுமந்தபடி சென்றனர். அத்துடன் இயேசு கிறிஸ்து, மரியாள் போர் சேவகர்கள் போன்று வேடமடைந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் விதமாக இந்த சிலுவை பவனி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் ஆதிபுத்திரம் கொண்ட அய்யனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வ கோயிலாக விளங்கி வரும் நிலையில் கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆதிபுத்திரம் கொண்டார் அய்யனார், புஷ்பகலை, வீரமாகாளியம்மன், பாலசுப்பிரமணியர், மாடசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே முத்துமலை முருகன் கோவிலின் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து ஊர்வலமாக சென்றனர். ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெண்கள் பலரும் முருகனுக்கு உகந்த பச்சை நிற உடை அணிந்து பால்குடம் எடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட பால் முத்துமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் முருகன் அருள்பாலித்தார். இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாடியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற நாடியம்மன் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் தேரோட்டம் தேரடி தெருவிலிருந்து புறப்பட்டு வடசேரி ரோடு வழியாக வந்து நிறுத்தப்பட்டது. இதில் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து நாளை மாலை 4 மணிக்கு பிள்ளையார் கோவில் தெரு வளைவில் நிறுத்தப்பட்ட தேர் மீண்டும் புறப்பட்டு தேரடிக்கு வந்து தேர் நிலை அடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மேட்டு ராஜகாப்பட்டில் பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் முனியப்பன் தெப்பத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலுக்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாவளி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு ராஜ அலங்காரத்தில் மின் ரதத்தில் வீதி உலாவும், 12ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவமும், 13ஆம் தேதி சரவண பொய்கையில் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. தர்மபுரி அருகே சிவசுப்பிரமணிய கோவிலில் பெண்கள் மற்றும் வடம்பிடித்து இழுக்கும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அன்னசாகரத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இந்நிலையில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் திருக்கல்யாண உற்சவம், தோரண வாயில் ஊஞ்சல் சேவை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வடம்பிடித்து தேர் இழுத்தனர். இத்திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்தும் சாமி தரிசனம் செய்தும் வழிபட்டனர். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ள 2 மாணவிகளுக்கு திருப்பூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. சேலத்தில் நடைபெற்ற 71வது மாநில அளவிலான மூத்தோர் கபடி போட்டிகளில் 38 அணிகள் பங்கேற்ற நிலையில் திருப்பூர் மாவட்ட பெண்கள் அணியினர் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை வென்றனர். அத்துடன் திருப்பூர் மாவட்ட அணியிலிருந்து புவனேஸ்வரி, கதிஜா ஆகிய 2 வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கான பாராட்டு விழா திருப்பூர் மாவட்ட கபடி கழகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சூர் கபடி கழக பொருளாளர் ஜெயசித்ரா சண்முகம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு 3.5 லட்சம் ரூபாய் பணப்பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி கௌரவித்தார். இப்போ நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் ஸ்டேட் வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோச்சுக்கு தேங்க் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திருப்பூர் செக்ரட்டரி சார், சண்முகம் சார், அதுக்கப்புறம் அங்கே அசோசியேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லா மேட்சஸும் எப்போ நாங்கள் நிறையா மேட்சஸ் நாங்கள் தோற்றுருக்கோம், எல்லா மேட்சஸ்க்கும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கிட் அடிக்கிறதும் சரி, மேட்ச் ஷூட் எல்லாத்துக்குமே நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ எங்களுக்கு பாராட்டு விழா வச்சும் அமௌண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு இன்னும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் கோச்சஸ்க்கும்
அசோசியேஷனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சீனியர் வந்து வின் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அசோசியேஷனும் சரி, சண்முகம் சாரும் சரி, கோச்சு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ வந்து சீனியர் போய் விளாண்டதில் வந்து ஹிமாச்சல் கூட வந்து லூஸ் பண்ணிட்டோம். அதன் அடிப்படையில் வந்து இப்போது குவார்ட்டர் ஃபைனல் வந்து என்ட்ரானனால இது ஃபெடரேஷன் கப் வச்சுருக்காங்க. அதனால அதுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் செலெக்ஷனாக இருக்கோம். அதுக்கு வந்து பெருமையாக இருக்குது. எங்கள் 2 பேர்த்துக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்.